அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 5, 10, 26, 50 எக்ஸட்ரா. ஸோ அடுத்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது என்ற தொடர் வரிசையில் அடுத்த 2 உறுப்புகள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அடுத்த 2 உறுப்புகள் இந்த தொடரில் என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் வரிசை நம்மளுக்கு என்ன லாஜிக்காக ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5ஐயும் 10ஐயும் பார்க்கும்போதில் நம்ம 2 வழியில் 5 10 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, 5 × 2ன்னு எழுதி நம்மளுக்கு 10 எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைனா 5 + 5 அப்படின்னு எழுதி நம்மளுக்கு 10 எழுதியிருப்பாங்க. ஸோ 5 10 ஆகிறதுக்கு இந்த 2 வழிகள் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ அடிஷன்னா பாருங்கள், 5க்கும் 10க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 5 இருக்குது. அப்போது 5 5 கூட்டி நம்மளுக்கு 10 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போது 10க்கும் 26க்கும் வித்தியாசம் பாருங்கள், 16ன்னு இருக்குது. 5க்கும் 16க்கும் சம்மந்தம் இல்லை. சரி, அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமே. 26க்கும் 50க்கும் வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ இருக்குது? 14ன்னு இருக்குது. ஸோ இங்கே வித்தியாசம் கூடியிருக்கு, இங்கே வித்தியாசம் குறைஞ்சிருக்கு. ஸோ அடிஷனில் இந்த மாதிரி வராது. அப்போது இப்படி பண்ணுற லாஜிக் நம்மளுக்கு தப்பு. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போமா? 5 2ஆல் பெருக்கி 10ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் 10 2ஆல் பெருக்கி 26ன்னு எழுதியிருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த லாஜிக்கும் நம்மளுக்கு ஒத்து வரல. ஸோ அடிஷனும் வரல. அப்போது சீரிஸ் அதிகமாகிட்டே தான் போகுது, சப்ராக்ஷன் இருக்காது. மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்னு பார்த்தா அதுவும் நம்மளுக்கு வரல. சீரிஸ் அதிகரிக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு டிவிஷனும் இருக்க போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்துலேருந்துமே அதுக்கு பக்கத்தில் தெரிகிற ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ 26 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 26க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயரான நம்பர் இருக்குது. அதே மாதிரி 27 அப்படிங்கிறது 3 க்யூபுக்கான நம்பராக இருக்குது. ஸோ இது 27லேருந்து 1 குறைச்சும் எழுதியிருந்துருக்கலாம், 25லேருந்து நம்மளுக்கு 1 அதிகரிச்சுமே எழுதியிருந்துருக்கலாம். இந்த 2 வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இப்போது இந்த 2 வாய்ப்பில் நம்ம எது வரும் அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போது 26 25ன்னு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி வைக்கிறப்ப இது எப்படி எழுதியிருக்காங்க? ஸோ 26 25 நம்ம 5 ஸ்கொயர்னு சொல்லலாமா? அப்போ 5 ஸ்கொயர் + 1 இப்படின்னு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இதே லாஜிக் எல்லாத்துக்கும் ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 5க்கு பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர் என்னது? 4 அப்படிங்கிறது தான். அப்போ 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போது 2 ஸ்கொயரோட 1 ஆட் பண்ணி நம்மளுக்கு 5ன்னு எழுதியிருக்காங்க. இந்த 10 எப்படி வந்திருக்கும்? 10க்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர் என்ன? 9ங்களா? அப்போது 9 வந்து நம்ம 3 ஸ்கொயர்னு சொல்லுவோமா? அப்போது 3ஐ ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணி 10ன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இப்போ 26 நம்ம என்னென்னு வச்சுருந்தோம்? 25 தானே வச்சுருந்தோம். அப்போ 25ங்கிறது நம்மளுக்கு 5 ஸ்கொயரு, அதோட 1 ஆட் பண்ணி நம்மளுக்கு 26ன்னு எழுதியிருக்காங்க. 50க்கு பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர் என்னதுங்க? 49 தானா? அப்போது 49ன்றது யாரோட ஸ்கொயரு? 7 ஸ்கொயரு, அதோட 1 ஆட் பண்ணி நம்மளுக்கு 15 எழுதியிருக்காங்க. ஸோ 26க்கு பக்கத்தில் 25ங்கிற ஸ்கொயர் நம்பரும் 27 அப்படிங்கிற க்யூப் நம்பரும் இருந்தது. ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கொயர் நம்பரோட லாஜிக்கே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று போல் கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இதே லாஜிக்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரிசையாக வருதுல்ல. அப்போ இந்த லாஜிக் தான் கரெக்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, வரிசையாக ஒரு நம்பராக ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்பர் பாருங்களேன், வரிசையாக இல்லையே. 2 3 5 7 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த வரிசை என்னது? பகா எண்களோட வரிசை. ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட வரிசையை தான் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கேள்வி என்ன? அடுத்த 2 உறுப்புகள் யாது அப்படின்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது 7க்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த 2 பகா எண்கள் என்னது? நம்மளுக்கு 11 மற்றும் 13. இது ரெண்டையுமே இதே லாஜிக்கில் எழுதணுன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எப்படி எழுதலாம்? 11 எப்படி எழுதுவோம்? 11 ஸ்கொயர் + 1ன்னு போடணுமா? 11 ஸ்கொயர் என்னது? 121. அதோட 1 கூட்டினா என்ன வரும்? 122 அப்படின்னு வரும். அடுத்தது நம்மளுக்கு 13 போடணுமா? 13 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 169 அப்படின்னு கிடைக்கும். அதோட 1 கூட்டினோன்னா 170 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 122, 170 அப்படிங்கிறது தான் நமக்கான சரியான விடை. எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா?
122,170 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இந்த சம் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதாப்பா எல்லாத்துக்குமே? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ எந்த லாஜிக் நம்மளுக்கு கிளிக் ஆகுதோ அந்த லாஜிக்கை வச்சே நம்ம அவங்க கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் எழுதிடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எல்லா சம்முமே நம்மளால் ஈஸியாக போட முடியும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரீசனிங்க்கு சால்வ் பண்ணி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம் புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.